ஐயனார் துணை டுடே எபிசோட். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க. நான் போடுற வீடியோ அப்போ தான் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே சேரன் வந்து ஒரே குழப்பத்துலேயும், அதே மாதிரி சந்தா வந்து என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க, இன்னும் 2 நாளில் கல்யாணம் வச்சுருக்காங்க அப்படின்ட்டு சொன்ன உடனே சேரனுக்கு அங்கே இங்கே இருக்கவே பிடிக்கல. எந்த சூழ்நிலையில் வந்து சந்தா இந்த மாதிரி பேசியிருக்கோம், அவங்க வந்து என்ன நடந்திருந்தால் இந்த வார்த்தையை அது சொல்லியிருக்கேன், என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன ஆனாலும் சரி, நான் சந்தாவை கூட்டிகிட்டு வர்றதே சரி, என்ன நடந்தாலும் சரி அந்த கல்யாணத்தை நிறுத்தி நான் சந்தாவை கூட்டின்னு வருவேன் அப்படின்ட்டு சேர் வந்து நான் கிளம்புறேன். என்னென்ன எங்கே கிளம்புறேன்? எல்லோரும் சேர்ந்து போவோம். ஆனால் எதுக்குடா எல்லாரும்? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். நிலாலாம் எப்படிறானே, எங்களுக்கு ஒன்றுனா நீ வந்து நிற்கிறனே, எல்லோரும் அப்படி தான். இப்போ உனக்கு ஒன்றுனா நாங்கள் எல்லோரும் வந்து நிற்போன்னே, எல்லாருமே போகலாம் அப்படின்ட்டு சோழன் சொல்லுவார். சரிடா, நிலா கொண்டும் அதெல்லாம் பார்த்துக்கலானே, நிலா பாத்ரூம் போதான் நான் போய் லெட்டினை கூட போய் கழுவி விட்டுட்டு வா நிலான்னு சொல்லுவோம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலானே அப்படின்னா நிலா வந்து ஒரு மாதிரி சிரிப்பாங்க. அதுக்கப்புறமா சரி அப்படின்ட்டு அப்புறம் கிளம்புவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எல்லோரும் சரி போங்க ரெடி ஆகுங்க, இன்னும் 2 மணி நேரம் தான் இருக்குது, ஒரு ட்ரெயின் இருக்குது, நம்ம அதுக்கு போகலாம் அப்படின்னா அப்புறமா டிக்கெட் அங்கே போய் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் வாங்கடா அப்படின்ட்டு கூட்டின்னு போகிறாங்க. கூட்டின்னு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, வீடெல்லாம் பூட்டிட்டு நடேசனை காணோம், அவரை வந்து காமிக்கலை இன்றைக்கி. வீடை பூட்டிட்டு ட்ராவல்ஸில் வந்து காரை வர வச்சு அதில் போகிறாங்க. இவங்க போயிட்டு ஸ்டேஷனில் இறங்குறாங்கம்மா. இறங்கிட்டு ட்ரெயின் ஏறுறாங்க. ட்ரெயின் ஏறி உள்ளே வந்து எந்த ஷீட்டு அப்படின்னு எந்த கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த பெட்டியில் போயிட்டு எல்லாம் இது தான் அப்படின்ட்டு சொல்லுவார். எல்லாருமே அவங்கவுங்க சீட்டில் உட்காருவாங்க. அதுக்கப்புறம் சாப்பிடாத கிளம்பிட்டுமே அப்படின்னா சரி நான் போய் எதனா வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு பாண்டி போயிட்டு தோசை இட்லி ஏதோ ஒன்று டிஃபன் வாங்கிட்டு வருவார். தண்ணி பாட்டிலு டிஃபன் எல்லாம் வாங்கிட்டு வருவார். வாங்கிட்டோன்னே வந்தோடனே எல்லாருமே ஓப்பன் பண்ணி பிரித்து சாப்பிடுவாங்க. அப்போ சொல்லுவார், ஏண்டா என்னடா வீட்லேயும் இட்லி தோசை, இங்கேயுமாடா ஒரு கொத்து பரோட்டா அந்த மாதிரி எதனா வாங்கிட்டு வருத்தானடாண்ணா, பேசாத சாப்பிட்றா இவன் வேறு அப்படின்வாங்க. சரிண்ணா எல்லோரும் சாப்பிட்டுனே இருப்பாங்க. அந்த நேரம் பார்த்திங்கன்னா பல்லம் வந்து கேட்பான் ட்ரெயினில் உட்காந்த உடனே, இன்னும் அந்த ஜன்னலை திறக்கவே முடியல அப்படின்னு, காற்று எப்படி வருது, மேலே ஃபேன் இருக்குது காற்று வரும், அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு எல்லோரும் உட்காந்துட்ருப்பாங்க. அப்புறமா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இப்போ பல்லவா இன்னும் வேணா ஒரு ஒரு பார்சல் அப்படியே இருக்குதுடா, அது வேணா நீ எடுத்துக்க அப்படின்னா, ஐயோ எனக்கு போதும் இதுவே அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் எப்படின்னா குளிக்கிறது 2 நாள் ஆகும்னு சொல்கிறேன் நம்ம போய் சேர்கிறதுக்கு, எப்படி குளிக்கிறது, பாத்ரூம்லாம் எப்படி இருக்குதோ, நான் இவ்வளோ பேருக்கு அது ஒரு பாத்ரூம் தான் நான் அப்படி இப்படின்ட்டு ஒரு கிண்டல் பண்ணின்னு அப்படியே ஜாலியாக பேசிக்கின்னு, ஆமாண்டா ஏண்டா 2 நாள் குளிக்காமல் இருக்க மாட்டியா, அங்கே போய் ஹோட்டலில் எடுப்போம்ல அங்கே போய் குளிச்சிக்கிடா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடா 2 நாள் தானே அப்படின்ட்டு பாண்டி சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே பேசிகிட்டே போயிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா சரி அப்படின்ட்டு பல்லவன் வந்து அப்படியே தூங்குடா அப்படின்னா பல்லவன் அப்படியே படுத்துருவார். சோழன் வந்து காற்று வாங்கலாம் அப்படின்ட்டு சும்மா அப்படியே ஜாலியாக வெளியே போகலாம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு அந்த ட்ரெயின் அந்த வாசப்படியில் போய் நின்று அப்படியே யோசனை பண்ணிப்பார். நிலா வந்து சோழனை தேடின்னு வருவாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை காற்று பாரு இவ்வளோ சூப்பராக வருது அப்படின்னு சொல்லுவார். ஆமாம் சூப்பராக வருது அப்படின்னாங்க. நீங்கள் அப்படியே பார்த்துக்கும் போது என்ன தான் நான் வர்றதுக்கு தான் வெயிட் பண்ணுறீங்கன்னு நினச்சேன். அப்படி கூட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காமெடியாக பேசினே சிரிச்சுருப்பாங்க. ஜாலியாக இருக்குது, காற்று நல்லா ஜாலியாக வருது, சூப்பராக இருக்குது. ஆனால் இது வந்து சந்தோஷமாக இது பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல அப்படின்ட்டு நிலா சொல்லுவாங்க. ஏன் அண்ணன் ஒரு மாதிரி அப்செட் ஆகிருக்காரு அதனாலயா அப்படின்னா, ஆமாம் அண்ணன் வந்து ரொம்ப அப்செட் ஆகியிருக்காங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னோடனே சோழன் வந்து அப்படியே யோசிப்பார். சரி பார்த்துக்கலாம் விடு, எப்படியாவது அண்ணனுக்கு கண்டிப்பாக சந்தாவை கல்யாணம் பண்ணியே வச்சே ஆகணும், நம்ம விட்டே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டி கால் மேலே பல்லம் தலையை வச்சு படுத்துட்ருப்பார். அந்த நேரம் பார்த்து நம்ம வானதி ஃபோன் பண்ணுவாங்க. உடனே யார் ஃபோன் பண்ணுறாங்க, வானதி தான், நான் அப்புறமா பேசிக்கிறேன், போயிட்டு வாடா, இல்லை இவன் தூங்குறான், இவனை எப்படி என்ன பரவாயில்ல அவன் நல்லா தூங்கிட்டான், கீழே போட்டு போகணும், போய் பேசி போயின்னா ஏதோ தெரியல போய் பேசு அப்படின்ட்டு சேரன் சொல்லுவார். சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தலையை இறக்கி கீழே வச்சுட்டு இவன்
பாண்டி போய் ஃபோன் பேசுவாங்க. சேரன் வந்து என்ன பண்ணுவார், ஒரு பெட்ஷீட் இருக்கும் அதை மடித்து பள்ளம் தலைக்கு வச்சுட்டு அவர் வந்து உட்காந்துட்டு திரும்பி யோசனை பண்ணியிருப்பார். இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டி பார்த்திங்கன்னா வானதிக்கிட்ட பேசுவாங்க. பாண்டி அப்படின்னா சொல்லு வானதி, என்ன ஒரு மாதிரி காற்று வர சத்தம் மாதிரி கேட்குது, வேறு மாதிரி இருக்குது சத்தம், எங்கே இருக்க அப்படின்னோடனே அந்த மாதிரி நான் ட்ரெயினில் போயின்ட்டுருக்கேன் எங்கன்னா பீகாருக்கு. எதுக்கு அப்படின்னோடனே இந்த மாதிரி சந்தாவுக்கு கல்யாணம், அதனால தான் நாங்கள் போகிறோம், ஃபேமிலியோடு வாங்கினா. ஆமாம் எல்லோரும் தான். சந்தாவுக்கும் அண்ணனுக்கு கல்யாணம் எனக்கு சொல்லவே இல்லை அப்படின்னா, சந்தாவுக்கும் எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் உனக்கு சொல்லாத இருப்பேனா இல்லை உன்னை கூட்டின்னு போகாத இருப்பேனா? சந்தாவுக்கும் கல்யாணமாக அதை நிறுத்துறதுக்காக நாங்கள் போகிறோம். ஓ அப்படியா, மொட்டையாக சொல்லாதே, முழுசாக சொல்லு, இப்படி மொட்டையாக சொன்னால் நான் எப்படி புரிஞ்சுக்கிறதா அப்படின்வாங்க. அப்படியே பேசிட்டு என்ன பண்ணுவாங்க, பாண்டி எங்கள் வீட்டில் வந்து சொன்னேன், இந்த மாதிரி டாக்டர் வண்டி கொடுத்தாங்கன்னு காமிச்சேன், எங்கள் அப்பாவும் செக் பண்ணி பார்த்தாரு, ஓட்டி பார்த்தாரு, நல்லா இருக்குமா, அவ்வளோ ஒன்றும் பழசு இல்லை, நல்லா தான் இருக்குது வண்டி அப்படின்னு சொன்னார் பாண்டி. அதுக்கப்புறமா காசு கூட சொன்னோம் பாண்டி, மெதுவாகவே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னார். சூப்பரில் பாண்டி டாக்டரு, நல்லா க்யூட்டில் அப்படி இப்படின்னு வாங்கினது. க்யூட்டா அப்படின்னு மைண்ட்லேயே யோசிப்பார் பாண்டி. என்ன பேசலான்னு வந்தாக்கா ஃபோன் பண்ணி நம்மளுக்கு டாக்டர்ன்றாளே, சரி வானதி சிக்னல் சரியாக கிடைக்கல, நான் உனக்கு அப்புறமா பேசுகிறேன் அப்படின்னா. இல்லையே நீ பேசுறது எனக்கு நல்லா கேட்குது. இல்லை எனக்கு கேட்கல. அப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீ உடனே பதில் சொல்கிறியே, சும்மாவே சிக்னல் இல்லைன்ற அப்படின்னு. ஆமாம் ஹலோ அப்படின்ட்டு அவர் கட் பண்ணிடுறாரு. உடனே இவனுக்கு பொறாமை, டாக்டர் பற்றி பேசினல, அதனால் இவனுக்கு ரொம்ப பொறாமை, அதனால தான் சும்மாவே டவர் கிடைக்கலன்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது கிண்டல் பண்ணிவிட்டு கட் பண்ணிடுவாங்க. இங்கே பாண்டியும் கட் பண்ணிட்டு அவர் போயிடுவார் உள்ள. இங்கே சோழன் பார்த்திங்கன்னா வெளியில் அந்த கொஞ்சம் தூரம் ஒரு 2 பெட்டி தள்ளி வந்து உட்காந்துட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டுருப்பாங்க. நிலா தூங்கின்னு இருப்பாங்க. தூங்கி எழுந்து பார்த்தாக்கா சேரனை காணோம். சேரன்னு எங்கே இருப்பார் அப்படின்னு தேடி வந்து சேரன்கிட்ட பேசுவாங்க. நான் தூங்கலை, எனக்கு தூக்கம் வரமாட்டேன்ப்பா, ரொம்ப டென்ஷனாக இருக்குது, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது அப்படின்ட்டு சேரன் சொல்லுவானே. நம்ம பார்த்துக்கலாம், எப்படியாவது சந்தாவை நம்ம கூட்டின்னு வரோண்ணே, கல்யாணம்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்க, நம்ம கூட்டிகிட்டு வரோம், 6 மாதம் டைம் கொடுக்குறேன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க வந்து அவசரமாக கல்யாணம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்புண்ணே, அதனால் நம்ம கண்டிப்பாக சந்தாவோடு தான் வரணும், அந்த நம்பிக்கையோடு இருங்கண்ணே நீங்கள், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுண்ணே. ஆமாம் எனக்கும் இருக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசுகிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.